அதாவது இந்த திருநெல்வேலி மாநகராட்சியில இந்த திமுகவினுடைய ஆட்சி 2021 அவங்க எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த ஒரு செங்கல் எய்ம்ஸ் காணும் அப்படின்னு சொன்னாங்களே. இந்த திருநெல்வேலி மாநகராட்சியில 48வது வார்டுல 2021 ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியின் அடிப்படையில் 2022 ஆண்டின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட நிதியின் அடிப்படையில் கால்வாய்க்கு ஒரு மறுசீரமைப்பும் பண்ணல, அதற்கு மேற்பட்டத்தில் மூடியும் அமைக்கப்படலை. இந்த பாளையங்கோட்டை தொகுதி அப்படின்றது தொடர்ச்சியா திமுகவினுடைய கோட்டை அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி ஏதோ இந்த மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியினுடைய உக்கர தாண்டவத்துல ஆடிக்கிட்டு இருக்கிறதாகவும் மக்கள் செல்வ செழிப்பா இருக்கிறதாகன்ற ஒரு பிம்பத்தை தான் மீடியாக்கள் மூலமா ஏற்படுத்திக்கிறாங்களே தவிர்த்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பாதிக்கப்படுறாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மூலமா பாதிப்புகள் ஏற்பட்டு அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் இந்த அரசாங்கமோ அது சார்ந்த அதிகாரிகளோ அல்லது அரசியல் பிரமுகர்களோ இதை எதுவுமே கேட்கறது கிடையாது. ஆனா தொடர்ச்சியா மேல்மட்டத்துல சொல்லக்கூடியது இந்த பாளையங்கோட்டை தொகுதி நமது கைக்கு வந்துவிடும் அப்படின்னு. முதல்வர் அவர்களே, தயவு செய்து இந்த பாளையங்கோட்டை தொகுதியில நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போட்டியிட வைக்கணும்ன்ற ஒரு வேண்டுகோளை உங்களுடைய கட்சியின் சார்ந்தவர்களை ஒட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி உதயநிதி ஸ்டாலினாவது போட்டிட்டு ஜெயிச்சாங்கன்னா அதிகாரிகள் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே கவுன்சிலர் சொல்றதையும் சேர்மன் சொல்லக்கூடியதும் மேயர் சொல்லக்கூடியதை கேட்டு அந்த கட்சிக்கு தகுந்தார் மேல இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர்த்து ஒருபோதும் மக்களுக்கு நலனுள்ள திட்டங்களை செய்யணுமா அப்படின்ற ஒரு யோசனை கூட வரமாட்டாங்க. ஸோ தயவு செய்து இந்த திமுகவினுடைய கோட்டை இதுல நாம நின்னோம்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல வாங்கி ஜெயிச்சிடலாம். கடந்த முறை 55, இந்த வருஷம் ஒரு லட்சம் ஓட்டுகள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிட வேண்டாம். இந்த பகுதியினுடைய மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க யாரும் திமுக ஓட்டு போட மாட்டோம்ட்டாங்க. ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்றீங்க, இங்க தனித்தீவுல மேலப்பாளையம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ தயவு செய்து முதல்வர் அவர்களும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தன்னுடைய கடமை உணர்ச்சிகளை உணர்ந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு மனசாட்சியினுடைய சின்ன அளவிலையாது இந்த கால்வாய் பகுதியை சீரமைக்கிறது மட்டும் இல்லாம இந்த பாளையங்கோட்டை தொகுதியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளையாவது நிவர்த்தி செய்துட்டாங்க. ஏன்னா காலங்காலமா இருக்கக்கூடிய குறைகளை நீங்க கண்டிப்பா நிவர்த்தி செய்ய முடியவும் செய்யாது. தயவு செய்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை, அன்றாட மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை காதுல செவியில வாங்கி அதை குறைய நிறை செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தையாவது புரிந்துணர்வோடு மக்களுக்கு ஏற்றாற் போல ஒரு வழிமுறைகள்ல செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம்.